ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் கிரீஷ் கர்னாட் எழுதின வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கிரீஷ் கர்னாட் இவர் வந்து 19 மே 1938 10 ஜூன் 2019 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர், கன்னடா ரைட்டர், பிளே ரைட். அப்புறம் ஞான்பீத் அவார்டி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறது ஹையஸ்ட் இந்தியன் லிட்ரரி அவார்டு. சரிதானே, இதை வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஹிந்தி, கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி ஃபிலிம்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய மூவிஸ்லேயுமே நம்ம இவரை பார்க்க முடியும். 1960ஸ்லேருந்தே ஒரு ஃபேமஸ் பிளே ரைட்டாக அவர் இருந்திருக்காருங்க. மாடர்ன் இந்தியன் பிளே ரைட் கன்னடாவில். அதே மாதிரி எப்படி பெங்காலுக்கு வந்து பதல் சர்க்காரோ அதே மாதிரி நம்ம கன்னடா லாங்குவேஜ்க்கு கிரீஷ் கர்னாட். இது மாதிரி நிறைய ட்ராமாட்டிஸ்ட் இந்தியாவில் இருக்கிறாங்க. 1998 இந்த ஞான்பீத் அவார்டு அப்படிங்கிறது இவர் வாங்கியிருக்காரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா துக்ளக், தலைதந்தா, அப்புறம் நாகமண்டலா, இதெல்லாம் சொல்லலாம். சரிங்க, இந்த வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெம்பரரி ரியாலிட்டியை வந்து ப்ரெசன்ட் பண்ண ஒரு பிளேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். இது வந்து 2009 இது வந்து எழுதியிருக்காரு. ஏன்னா இது வந்து கன்னடாவில் வந்து கிரீஷ் கர்னாடே மதுவிய ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. அதாவது MADUVEYA மதுவிய ஆல்பம். இது வந்து 2006லையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது 2009லையுங்க. இதில் வந்து நிறைய இந்தியன்னஸ் நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் இந்தியன் கல்ச்சர், அப்புறம் இந்தியன் மேரேஜ். அந்த மேரேஜுங்கிறது தான் பேஸாக வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க. இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் வந்து விதுலா அப்படிங்கிற யங்கஸ்ட் டாட்டர், அவங்களுடைய ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் மேரீடு, இதை பற்றி தான் இந்த பிளேயோடைய கான்செப்டை. அப்புறம் மாடர்ன் இந்தியன் கல்ச்சர் எப்படிலாம் இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. லைக் அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது. மெயின் கேரக்டர் விதுலா, அந்த யங்கஸ்ட் டாட்டர் விதுலா வந்து அஸ்வின்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அஸ்வின் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதை பேஸாக வச்சு தான் அந்த வெட்டிங் ஆல்பம்ங்கிற பிளேயே நமக்கு ரிவால்வ் ஆக போகுதுங்க. 2 ஜெனரேஷனுக்கு உண்டான அந்த வெட்டிங் பிளான், அந்த மேரேஜ் எப்படிலாம் நடக்குதுங்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். அந்த 2 ஜெனரேஷனுடைய வெட்டிங் அப்படின்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது. அதே மாதிரி வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் ட்ரெடிஷன் அவங்களுடையதும் இந்த கேரக்டர்ஸ் மூலிமா, அதாவது மிடில் கிளாஸ் இந்தியன் ஃபேமிலி அவங்க மூலிமா இந்த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ்லாம் எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கிரீஷ் கர்னாட் இந்த பிளே மூலியமாக சொல்ல நினைக்கிற அந்த ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி யார் அப்படின்னா நார்த் கர்னி ஃபேமிலி, MADKARNI, இந்த ஃபேமிலியை தான் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இது மாடர்ன் செட்டிங் பிளே தான், கண்டெம்பரரி பிளே சொல்லிட்டேன் இல்லையா. அதனால் கேரக்டர்ஸ் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, சைபர் கேஃபில் இருக்கிற மாதிரி, இன்டர்நெட்டை அவங்க வீட்டிலலாம் மெய்டு இருக்கிற மாதிரி. ஸோ இப்போது ப்ரெசன்ட் சினாரியோவில் அந்த ஃபேமிலி செட்டப் எப்படிலாம் இருக்குங்கிறத பற்றி தான் சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த நாட்கர்னி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஃபேமிலி, இவங்க வந்து மிடில் கிளாஸ் ஹிந்து ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்ட், ரிலீஜன் இதெல்லாமே இந்த இப்போ ப்ரெசன்ட் சினாரியோவில் எப்படி இருக்குது, மெயினாக இந்தியன் கல்ச்சர், அப்புறம் மாடர்ன் கல்ச்சர் ஆஃப் அந்த டெக்னோ சாவி, இதை ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போது அந்த இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். விதுலா தான் கல்யாணம் பொண்ணு, கல்யாணம் ஆக போது. அந்த நாத்கர்னி ஃபேமிலியோட யங்கர் டாட்டர் இவங்க. அஸ்வின் பாஞ்ச், PANJ, இந்த பையன் வந்து US இதில் வந்து ஒர்க் பண்ணுறான், அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் பார்த்ததே கிடையாது. ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட் மூலியமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிளேயுடைய பிகினிங்கில் விதுலா வந்து தன்னை பற்றின ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ ஷூட் பண்ணி, அதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து அஸ்வின்க்கு அனுப்ப நினைக்கிறாங்க. அப்புறம் விதுலாவுடைய பிரதர் வந்து ரோஹித், இவன் வந்து கொஞ்சம் ப்ராமிசிங் கேரக்டராக காட்டியிருப்பாங்க. ரோஹித் வந்து ஒரு டெலிவிஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து அதாவது ரோஹித் வந்து தன்னுடைய சிஸ்டரான விதுலாவுடைய லைஃப், இந்த மாதிரி அவன் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறத பிரதீபா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் சீரீஸோடைய ப்ரொடியூசர் அவங்கக்கிட்ட சொல்லுவான். இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த பிரதீபா கான்கிறவங்க 21st செஞ்சுரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சில விஷயங்களாம் அவங்களால ஒத்துக்க முடியல. எப்படிப்பா, படித்த பொண்ணு தானே, படித்த ஹிந்து கேர்ளு, எப்படி யூஎஸில் இருக்கிற ஒரு பையனை வந்து பார்க்காமலே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா ஆரம்பித்து விடுறாங்க. அப்புறம் விதுலாவுடைய அம்மா வந்து ஹேமாங்க, அதாவது மாடர்ன் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு லேடி.
எப்படி ஒரு இந்தியன் மதர் வந்து வெட்டிங்க்கு பிளான் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ரோல் தான் ஹேமா வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஹேமா, அதுக்கப்புறம் விதுலா, ரோஹித், இதான் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க. அப்புறம் விதுலாவுடைய அங்கிள் ராம்தாஸ்னு ஒரு கேரக்டர். இல்லை, விதுலாவுடைய அம்மா வந்து அம்மா அப்படின்னு தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விதுலாவுக்கு ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. ஸோ ஹேமா, ரோஹித், விதுலா இந்த 3 பேரும் அது ஃபேமிலி மெம்பர்ஸ். பட் எங்கே தான் நம்ம விதுலா. இல்லை, இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் தான் ஹேமா சொல்லிட்டா இல்லையா. விதுலாவுடைய ஓல்டர் சிஸ்டர். அவங்க கல்யாணம் ஆகி அப்ராடில் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர். அவங்களுக்கு ஒரு பையனும் உண்டு. அவங்க ஆன் அண்ட் ஆஃப் அந்த குறிப்பாக சிஸ்டருடைய வெட்டிங்க்கு அவங்க விசிட் பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த பையன் பேர் விவான், அந்த குட்டி பையன் 13 year old பாய். நாத்கர்னி ஃபேமிலிக்கு வந்துட்டு இல்லை ஒரு 13 year old பாய் விவான் வந்து அவன் வந்து வேறு கேரக்டருங்க. எப்படின்னு பாருங்கள், அந்த ஹேமாவுக்கும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லிட்டேன் இல்லையா. அந்த விவான்கிறவன் வந்து ஒரு நெய்பர்ஹுட் மாதிரி பக்கத்தில் வந்து புக்ஸ்லாம் வாங்க வருவான். விவானுக்கு வந்து ஹேமா பார்த்தோட ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி. என்னென்னா, ஆல்ரெடி ஹேமாவுக்கு விவான் 13 year old பாய், அவனை விட 2 வயசு கம்மியான பையன் ஆல்ரெடி இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஹேமா மேலே ஒரு கண், சும்மா பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் ரீட் பண்ணுற புக்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி எனக்கு மேடம் போவரி, அப்புறம் லேடி சாட்டர்லீஸ் லவர், இந்த மாதிரி புக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல நினைக்கிறான். அவன் ஒரு லெட்டரும் எழுதி கொடுத்துருப்பான் ஹேமாவுக்கு, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் எழுதியிருப்பான். இது ஒரு சின்ன சீக்வென்ஸ் மாதிரி நடந்திருக்கும். ஸோ இந்த ப்ளே மூலியமாக கிரீஷ் கர்னாட் வந்து நிறைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து சொல்ல நினச்சிருப்பாருங்க. அதாவது ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், மாடர்ன் இந்தியன் விமனாக இருக்கட்டும், அந்த வெட்டிங் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட டிசைர் என்ன மாதிரிலாம் இருக்குது, அவங்க எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க வந்து இந்த சொசைட்டிக்காக அவங்க செய்ய நினைக்கிறாங்க, அவங்களோட ஐடென்டிட்டி என்னங்கிறத எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பிளேயுடைய சீன் 1 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் நடக்குது. பிரதீபா 40 years old லேடி, ரோஹித் 32 தான். ஒரு டேப் ஒன்று வாட்ச் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து விதுலா வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அஸ்வின் பாஞ்ச்க்கு, அமெரிக்காவில் இருக்கிற அஸ்வின். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம மெயின் கேரக்டர் விதுலா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு. இவங்க வந்து இன்னும் இந்தியாவுக்கே வரல, 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறான். அப்புறம் ரோஹித் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவன் வந்து விதுலாவுடைய மேரேஜுக்கு அஸ்வினுக்கு இவன் ப்ரொடியூஸ் பண்ண டேப் இது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த பிரதீபா கான் இவங்க வந்து ப்ரொடியூசர், அந்த டெலி சீரீஸோடைய ப்ரொடியூசர், இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறான். சரி, இந்த மாதிரி ஒரு எபிசோட் நம்ம டெலி சீரியலில் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு பிரதீபா சொல்லிடுறாங்க, எப்பா இந்த மாதிரிலாம் 21st century ஆடியன்ஸ்லாம் ஒத்துப்பாங்களான்னு தெரில, அது கொஞ்சம் ஓர வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி இப்போ ஒத்து போகும்? அதுவும் பார்க்காமலே ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள் வந்து ஃபாரினில் இருக்கிற ஒரு பையனை, அதுவும் அவங்க கிராஜுவேட் படித்தவா, அவன் வந்து கல்யாணம் பண்ண எப்படி ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சீனில் என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா, இந்த டிப்பிக்கல் இந்தியன் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் சரஸ்வத் பிராமின் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தார்வாத்தில் ஒன்று இருக்குது. தார்வாதுங்கிறது கர்நாடகாவில் இருக்க ஒரு பிளேஸு. ஸோ இந்த வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிறது ஒரு 1 act play மாதிரிங்க. 9 scenes இதில் இருக்குது. அந்த ஃபேமிலி இந்தியன் சரஸ்வத் பிராமின் ஃபேமிலி, சவுத் இந்தியன் சரஸ்வத் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்த மெம்பர்ஸோடைய ரொட்டீன், அப்புறம் அவங்களோட இந்தியன்னஸ், அதை பற்றி சொல்ல நினச்சிருப்பாங்க. செட்டிங் வந்து தார்வாட் தான். ஸோ அந்த நாத்கர்னி பேரண்ட், அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க காஸ்ட், அவங்களோட ட்ரெடிஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய குழந்தைங்கள்லாம், அதாவது அவங்களுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன்லாம் பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷன் அப்படிங்கிற பீரியடில் நிறைய விஷயங்கள் மாறி தான் இருக்குங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மிஸ்டர் நாத்கர்னி, விதுலாவுடைய அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் டாக்டர், கவர்மெண்ட் சர்வீஸில் அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுடைய எல்டர் டாக்டர் தான் ஹேமா. அவங்களும் ஃபாரினில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. அப்புறம் யாருனே ரோஹித்தை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா, அவன் வந்து ஒரு கிறிஸ்டியன் கேர்ள் மேலே அவனுக்கு ஒரு லவ், இசபெல் அப்படின்னு ஒரு குட்டி கேரக்டர் தான். எல்லாருமே இப்போ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்குது விதுலாவுடைய மேரேஜ். ஏன்னா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்த பிளேலையும் வந்திருக்கும். இதில் இன்னொரு குட்டி சப்ளாட் ஒன்று உண்டுங்க இந்த பிளேயில். யார் அப்படின்னா ராதாபாய். அவங்க வந்து அந்த நாத்கர்னி ஃபேமிலியோடைய குக்கு. அவங்களுடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரோஹித் வந்து அந்த டெலி சீரீஸில்
ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா. அதனால அவன் சிஸ்டருடைய ஸ்டோரியை போய் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஸ்டோரி ராதாபாய் வந்து நாத்கர்னி ஃபேமிலியோட குக்காக இருக்காங்களே, அந்த ஸ்டோரி கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப அப்பீலிங்காக, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. எப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, ராதாபாயோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் அவங்களுடைய அடாப்டர் டாட்டர் வந்து மேட் ஆகிருக்கிற ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப சண்டை பிடிக்கிற ஒரு கேரக்டர், குக்கிங்லாம் நல்லா பண்ண மாட்டாங்க. அப்புறம் ராதாபாயுடைய சீக்ரெட் லைஃப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லும் பொழுது அது ரோஹித்க்கு வந்து ஒரு பிட்டி ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணாலும், மாடர்ன் சீரியல் மாடர்ன் டெலிவிஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேணும். ஏன்னா இந்த மாதிரி டிவி சீரியலுக்கெலாம் இந்த மாதிரி சண்டை அடிக்கிறது, அப்புறம் அதில் ஒரு சீக்ரெட் ஸ்டோரி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ உள்ள ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ராதாபாயோட பிளாட்டை நம்ம மூவி சீரியல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அவங்களுடைய டாட்டர், ராதாபாயோடைய டாட்டர் பேர் வந்து யமுனா. ஏன்னா அந்த யமுனா, ஏன்னா இவங்களே குக்கு தான் இல்லையா, அது ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த யமுனா வந்து கீப் மாதிரி வச்சுருப்பார். ஒரு பாயிண்டில் வந்து அவரை அந்த வேலையை விட்டு துரத்தி விட்டதுனால யமுனா வந்து பைத்தியமான மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு முறை யமுனாவை வந்து விதுலா மீட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. அப்போ அவங்களோட சாரீஸ்லாம் கந்தல் கந்தலாக இருக்கிற மாதிரி, அவள் பைத்தியம் பூச்சி அலையிறா இல்லையா, அதை பார்த்த உடனே அந்த குட்டீஸ்லாம் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் கல் எடுத்து எறிகிறாங்க. அப்போது விதுலாவுக்கு தெரியுது இவன் வந்து அவுட் ஆஃப் சென்ஸில் தான் அவர் இருக்கிறா, இருந்தாலும் அம்மா அம்மா அப்படின்னு புலம்பிகிட்டே போகிறா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து ராதாபாய் மைண்டில் வந்து போகுது. சரிதானா, இது வந்து இந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அம்மாக்கள் நினைக்கிற ஒரு விஷயம். அப்போ ராதாபாயுடைய மைண்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை நல்லாயிருக்கு. விதுலாவுடைய ஸ்டோரியை நம்ம வந்து டெலி சீரியலில் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு ராதாபாய் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அதை பிரதீபா அப்படிங்கிற ப்ரொடியூசர், அந்த டெலி சீரியல்ஸோடைய ப்ரொடியூசர், அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக விதுலா வந்து பிளைண்டாக அஸ்வினை அக்செப்ட் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, இவளும் யூஎஸ் போயிடலாம், அங்கே போய் நம்மளோட லைஃப்பை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். சரிதானா. ஸோ இதுதான் அவளுடைய மெயின் இன்டென்ஷனாக இருந்திருக்கு. ஸோ மாடர்ன் இண்டியன் அரேஞ்ச் மேரேஜஸ் அப்படின்னா பிரைட் மட்டும் கிடையாதுங்க, பிரைட் க்ரூமுடைய ஃபேமிலி, அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ், அவங்க எல்லாமே நிறைய விஷயம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அந்த வெட்டிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜை பொறுத்தளவில் அப்படின்னா நிறைய நெட்வொர்க் லைக் சோஷியல் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், கம்யூனிட்டி, மேட்ரிமோனி, நியூஸ் பேப்பர் காலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அப்புறம் ஃபேமிலி கேதரிங் இதிலெல்லாம் அவங்க சொல்லி வச்சுருப்பாங்க. ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், பொண்ணுக்குன்னா மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளைனா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணால் தான் அந்த இந்தியன் மேரேஜ் சரிதானா அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். ஸோ அப்போ மாடர்ன் இந்தியன் மேரேஜஸில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குங்கிறத வச்சு தான் இந்த வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளே அவர் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு மாக்கரி, ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இந்தியாவில் எவ்வளோ ஒரு மாக்கரி ஷோ மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட அவர் மீன் பண்ணியிருப்பார் நம்ம கிரீஷ் கர்நாட். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விதுலாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த அவங்களுக்கு வர வேண்டிய லைஃப் பார்ட்னர் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தாங்களே. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா இவங்கள பொறுத்தளவில் நல்லா செட்டில் ஆகி நல்ல ஜாபில், அவங்களுடைய சேம் ரிலீஜன், சேம் காஸ்ட்டு, நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, டவுரியை பற்றி திங்க் பண்ணாத ஒரு பர்சன் தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேமிலி இன்னும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, சோஷியல் ரெப்புடேஷன், பிஹேவியர், கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த விதுலாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் விதுலாவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னராக அஸ்வினை கொடுக்க நினச்சது. அப்புறம் ரோஹித்தோடைய வெட்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க. இவளுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ், பட் அவன் இசபெல்லாங்கிற ஒரு கிறிஸ்டின்களை தான் லவ் பண்ணுறான் இல்லையா. அவள் தான் கல்யாணம் பண்ணுவேன், இருந்தோ என்னுடைய பேரண்ட்ஸோடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்தாலும் நான் அதுக்கு தான் ரெடி அப்படிங்கிற மாதிரி அவன் இருப்பான். அவன் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளே வந்து கிரீஷ் கர்நாடுடைய வெட்டிங் ஆல்பமானது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எப்படிலாம் இருக்குங்கிறத காட்டியிருப்பாங்க. அப்புறம் டிப்பிக்கல் இண்டியன் பர்ஃபெக்ட் மேரேஜ் எப்படிலாம் இருக்குது, அண்ட் என்னதான் ஒரு ஃபேமிலி வந்து எஜுகேட்டடாக, லிபரலாக, மாடர்னாக இருந்தாலும் அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. குறிப்பாக காஸ்ட், ட்ரெடிஷன், மாடர்னாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் மாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறத கான்செப்டாக வச்சு இந்த வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிற ப்ளேயை கிரீஷ் கர்நாட் எழுதியிருக்காரு. ஸோ இதான் இந்த ப்ளேயோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.